இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 22ஆம் நாள் 7/8/2025 ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி பிற்பகல் 2:45 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் மாலை 3 மணி வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுத்த யோகம் வருகின்றது. கரடன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசிருடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிருடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி நோக்கி நீங்க முன்னேறவும் செய்வீங்க. முறையான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. தொழில சாந்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சியில வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய பணியில பெயரையும் புகழையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிட சூழல்கள் என்று சிறப்பாகவும் இருக்கும். திருமண உறவுல என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தரத்தை நீங்க உயர்த்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. லாபகரமான நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. உங்களுடைய வேலைகளுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்திற்கு தேவையான நன்மைகளும் உண்டாகும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பதவி உயர்வுகளையும் பெறலாம். வேலை திறனினால பரிசு பொருட்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மனக்கவலைகளும் நீங்கும். மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலையில சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வழிவகைகளை நீங்க அமைக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல வருமானமும் வந்து சேருங்க. வெளியூர் பயணங்களினால சில அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். வேலை இடத்துல மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. மனைவி இடத்துல சற்று அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. செலவுகள் செய்வதில் அவர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்வதும் நல்லது. இன்று குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிரபலங்களுடைய நட்பும் இருக்கும். சொத்துக்கள் சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடிவடையும். உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. தந்தையின் வழியில சில அனுகூலமான வேலைகளும் நடைபெறும். சகோதரர்கள் உங்களிடத்துல ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மாலையில உங்கள் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் அதிகரிக்கும். சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஆன்மீக உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. முக்கியமான பணிகளை முடிப்பதுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பணியிடத்துல சின்ன சின்ன இக்கட்டான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். நிதானத்தை மட்டும் கடைபிடிப்பதும் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. பெண்களிடத்துல மதிப்பும் மரியாதையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்று மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. வியாபாரம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம்.
கொடுக்கல் வாங்கல்கள்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது என்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகவும் அமையும். அதிகாரிகள் இடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்க முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளும் செய்வீங்க. இதன் மூலமாக திருப்திகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். கடின உழைப்பின் மூலமாக வெற்றியும் பெற்றுவிடலாம். சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவிட என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்லுறவை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலைகள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். இன்று சற்று ரிலாக்ஸாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வியாபாரத்துல ஓரளவிற்கு எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். அந்நியர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய அறிவார்ந்த பேச்சுக்களை அவர்களிடத்துல அதிகமாக பேசவும் வேண்டாம். தெய்வ பக்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல குழந்தை பேரு சம்பந்தமான மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க. மேன்மையும் உண்டாகும். உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வங்கி இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவசரப்பட்ட சில நேரங்கள்ல நீங்க விவாதங்கள் மட்டும் செய்துவிடவும் வேண்டாங்க. இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தியும் விடலாம். வரவுக்கு தகுந்த செலவுகளும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. உறவினர்கள் வீடு தேடி வந்தும் பேசுவாங்க. சுற்றி இருப்பவர்களை பற்றி நீங்க அறிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல சில நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாய் தந்தையின் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சகோதரர்கள் கேட்கின்ற உதவிகளையும் செய்தும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். சக ஊழியர்களும் அவர்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியாளர்களுக்காக சில உதவிகளும் செய்வீங்க. உடல் மற்றும் மன ஆரோக்கியமும் நன்றாகவும் இருக்கும். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். மற்றவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். குழப்பமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழில் சார்ந்த முன்னேற்றங்களும் இருக்கும். காப்பகங்கள் தொடர்பான பணிகளுக்காக ஏதாவது நன்கொடைகளையும் தருவீங்க. நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 3 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று வேலைகள்ல முழு கவனத்துடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்குங்க. தேவையற்ற சலசலப்புகளுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லதுதாங்க. இன்று மன திடத்துடனும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இதன் மூலம் சில தடைகளையும் சமாளித்து உங்களுடைய பணிகளை ஆற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நீங்க கடுமையாக பேசவும் வேண்டாம். கருத்து வேறுபாடுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று தேவையற்ற விவாதங்களுக்கு இடம் தரவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்குங்க. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சிறப்பாகவும் உணர்வீங்க. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகளும் வந்து சேருங்க. ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கால்நடைகளின் வகையில சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார லாபத்தையும் பெறலாம். ஆட்சியாளர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க அதிகாரிகள் கிட்ட இருந்து சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்குங்க. தொழில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பத்துடன் வியாபாரத்துல சில புதிய நுணுக்கங்களை கையாளவும் செய்வீங்க. பிள்ளைகளுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தியும் தருவீங்க. சில வேலைகள்ல ஈடுபட்டு அதனை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. பண விவகாரங்கள்ல மட்டும் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இணையதள மோசடிகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. திட்டமிட்ட காரியங்கள்ல சில இழுபறிகள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்கள் கிட்ட மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று மனமும் உற்சாகத்துடனும் இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேச்சுக்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களை எதிர்பார்க்காமல் உங்களுடைய வேலைகளை நீங்களே முடிப்பதும் நல்லது. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க நடைபெறும். என்று வேலைகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். எதிர்பாராத பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெண்களிடத்துல மதிப்பு மரியாதையுடனும் நடந்தும் கொள்வீங்க. தொழில் தொடர்பாக புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகளை நீங்க குறைப்பாக மதிப்பிடவும் வேண்டாம். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. தாய்மாமனுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகளுக்கு சுபகாரிய எண்ணங்கள் சாதகமாகவும் முடியும். பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகள் திருப்தியையும் ஏற்படுத்தும். நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சமாளிப்பதற்கான சூழ்நிலைகளும் இருக்கும். உத்தியோகத்துல முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று ஆதாயத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 3 மணிக்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். ஒரு திருப்திகரமான நாள் என்றும் கூறலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல காணப்படுகின்ற உத்வேகத்தின் காரணமாக நீங்க விரைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நலனுக்காக பயனுள்ள முடிவுகளையும் எடுப்பீங்க. விரைவாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சிறப்பான தகுதியுடனும் காணப்படுவீங்க. செயல்களை சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணிக்கான சிறந்த அங்கீகாரத்தையும் பெறுவீங்க. திருமண உறவிலை இன்று மனதுல ஏதாவது தேவையற்ற உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இருவருக்கு இடையில உறவு நிலையை பாதிக்கக்கூடிய வகையில எந்த விதமான விவாதங்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது.
என்று சிறப்பான நாளாகவும் இருக்கும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. தொழில முழு கவனத்தையும் செலுத்துவதும் நல்லது. எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும், அலைச்சல்களும் நீங்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ப வேலையில சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு தைரியத்தையும் தருவதாகவும் இருக்கும். உடன் இருப்பவர்களை நீங்க அளவுக்கு அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பண விஷயத்துல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வார்த்தைகளை கவனமாக பேசுவதும் நல்லது. யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். உறவினர்களுடைய மத்தியிலையும் சரி, நண்பர்கள் மத்தியிலையும் சரி, செல்வாக்கும் அதிகரிக்கும். விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். பேச்சுக்கல்ல கராராக இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். சில யோகமான வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் ஏற்படலாம். சில சங்கடங்களும் நீங்கும். தாய்வழி உறவினர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப உறவுகளை பலப்படுத்தவும் செய்வீங்க. பணியிடத்துல வேலைகளை முடிப்பதுல சாதகமான சூழலும் இருக்கும். முன்னேற்றமும் இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும் என்பதனால சேமிக்க இயலாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பணம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். புதிய வேலைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகள் தொடர்பான விஷயத்துல நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குறுகிய தூர பயணங்களின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சொத்து பிரச்சனைகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்களுடைய இலக்குகளை நேர்மையான முயற்சியின் மூலம் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதற்கான உறுதியும் தைரியமும் என்று உங்ககிட்ட இருக்கும். தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. பணியில் நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உங்களுடைய பணி செய்யும் முறை மற்றவர்களினுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வளர்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல அனுசரணையான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புனித யாத்திரைகளும் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் சிறு தூர பயணங்களும் சென்றும் வருவீங்க. சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குதூகலமான போக்கும் இருக்கும். பெற்றோர்களும் குழந்தைகளுடைய மனம் அறிந்து நடந்தும் கொள்வாங்க. குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு சிவாலயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில ஆதாயமும் உண்டாகும். கையில இருக்கின்ற பணத்தை பத்திரப்படுத்தியும் கொள்வீங்க. லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டு நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். இன்று மன துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. பிள்ளைகளுடைய போக்கினை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வண்டி வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. முடிந்த அளவிற்கு இரவு நேர பயணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை
திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதியதாக வேலைகளை துவக்குவதற்கு இன்று ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலக பணிகள்ல உற்சாகமாகவும் ஈடுபடுவீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கையில கோபத்தை மட்டும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதி ஆதாயங்களும் உண்டாகும். முக்கியமான வேலைகளை முடிப்பதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். என்று புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய எண்ணங்களும் மேம்படும். பிறமொழி பேசும் நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். விற்பனையில புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடிகளும் நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க வகையில ஆதாயமும் உண்டாகும். ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் குழப்பத்துடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. மனதையும் அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பலன்கள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட நன்மதிப்பை இழக்காமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தகவல் பரிமாற்றத்துல பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்களுடைய கருத்துக்களை கவனமாக முன்னெடுத்து செல்வதும் நல்லது. அவர்களிடத்துல வாக்குவாதங்கள் பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். சில செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தொண்டை எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலையில உங்களுடைய திறமைக்கு ஏற்ப மதிப்பு மரியாதையும் இருக்கும். பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு பணி மாறுதல்களும் ஏற்படலாம். வாகனங்களினால லாபமும் உண்டாகும். சிலருக்கு நல்ல வரனாகவும் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டுக் கொண்டு இருந்த வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் வருமானத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பெரிய மனிதர்களுடைய செல்வாக்கும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நேரங்கள்ல கோபத்தை கூட நிதானமாக வெளிப்படுத்துவதும் நல்லது. புதியவர்களிடத்துல பண பொறுப்புகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். சில வேலைகளை இன்று செய்ய வேண்டியதும் இருக்குங்க. அடுத்தவர்களை குறை கூறவும் வேண்டாம். உங்களை பற்றி நீங்களே தாழ்வாக நினைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன அதிருப்திகளும் ஏற்பட்டு நீங்கும். சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மனதுல தன்னம்பிக்கையும் இருக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்களுடைய உதவியினால முடிக்கவும் செய்வீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று மன ரீதியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் அல்லது அண்டை வீட்டாரிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பேச்சுக்களிலும் செயல்களிலும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. நிதி ஆதாயமும் இருக்கும். ஆனால் செலவுகள் கைமீறி போகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது.
பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலமாக மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கத்தங்க செய்யும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். இழுபறியான பணிகளை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. உடன் பணிபுரிபவர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். இன்று உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்ககிட்ட ஏதாவது உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல அனுபவங்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். முக்கிய பிரமுகர்களுடைய உதவியினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள் கூறுவதில் கவனமாகவும் இருங்க. நினைத்த கடன் தொகையும் கிடைப்பதற்காலும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். சக பணியாளர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். இன்றைய நாளை பயனுள்ள முதலீடுகள் செய்வதற்கு பயன்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சிலருக்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். வீண் அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். தொழில எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துக்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. உங்களுடைய மனநிலையும் என்று மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். வேலை பளு என்று அதிகமாக தங்க இருக்கும். இன்று வருகின்ற எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய மன தைரியத்துடனும் இருப்பீங்க. லாபத்தை எதிர்பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. என்று புதியதாக சில நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய விஷயத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் அதிக உரிமை எடுத்துக்கொண்டு பேசிவிடவும் வேண்டாம். அரசு வேலையில இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. புதியவர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அவர்களினால ஏமாற்றங்களும் ஏற்படலாம். திடீர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது அலைச்சல்களையும் தருவதாகவும் இருக்கும். நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல பாக்கிய தொகைகளை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல சோர்வும் நீங்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் இருக்கும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். முக்கியமான வேலைகளை முடிப்பதில் இன்று பிஸியாகவும் இருப்பீங்க. ஓய்வுக்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு வேலைகளும் இருக்கும். மற்றவர்களுடைய ஆதரவுகளும் குறைவாக தங்க இருக்கும். அதிகமாக எதிர்பார்க்கவும் வேண்டாம். குடும்பத்தினருடன் உற்சாகமான பேச்சுக்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பண முதலீடுகள் தொடர்பான விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரலாம். வியாபாரத்துல பண வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வழியில ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். கடன் சார்ந்த இன்னல்களும் படிப்படியாகவும் குறையும். குழந்தைகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. சில அனுபவங்களின் மூலமாக புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படும். தாமதங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம்.
வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையுமே சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய எந்த ஒரு எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறையில விவேகத்துடனும் இருங்க. பணியிட சூழல்கள் ஓரளவிற்கு அனுகூலத்தை தருவதாகவும் இருக்கும். சக பணியாளர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். திட்டமிட்டு உங்களுடைய வேலைகளும் திறமையாக முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிறிய விஷயங்களை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாங்க. நல்லுறவை பாதிக்கக்கூடிய வகையில இன்று எந்த விதமான விவாதங்களுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சில செலவுகளை நீங்க கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். இதனால ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. சற்று ஓய்வு எடுப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடிவடையும். இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணவரவும் இருக்கும். வேலை இடத்துல உங்களுடைய திறமையினால நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. ஆடை அணிகலன்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். உங்களுடைய வலிமையும் அதிகரிக்கும். மனைவி பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில ஆடம்பரமான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய முதலீடுகள்ல திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. இதுல வெற்றியையும் பெற்றுவிடலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உறவினர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. அரசாங்க வேலைகளை பொறுமையாக இருந்து தங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். மனைவியின் இடத்துல நீங்க புரிதல்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வந்தும் பேசுவாங்க. மனைவியின் வழியில மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்கள்ல இருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது மனதுல இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதற்காக நீங்க பெரியதாக இடம் கொடுக்கவும் வேண்டாம். ரிலாக்ஸாக இருப்பதும் நல்லது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகான்களுடைய தரிசனங்களும் இருக்கும். அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்று உங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். வேலைகளை முடிப்பதுல கூடுதல் உழைப்பும் தேவைப்படும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டியதும் இருக்கும். தொழிலதிபர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்கம் தொடர்பான வேலைகளை இப்பொழுது முடிக்க வேண்டியதும் இருக்கும். இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். நெருக்கமானவர்களினால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மறையும். பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சொந்த முயற்சியின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அதே சமயத்துல திருப்திகரமாக இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க.
உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்துல முடிப்பதும் நல்லது. பணிகளை விரும்பி ஆற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சிகரமான உரையாடல்களும் நடைபெறுங்க. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. பயனுள்ள விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடுதல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். இன்று கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். விவசாயத்தின் மூலமாக வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம். லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உறவினர்களுடைய விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். வியாபாரம் என்ற நல்ல முறையிலும் நடைபெறும். காரிய வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். புதிய வேலை முயற்சியில வெற்றியும் பெற்று விடுவீங்க. என்று கோபப்பட்டு எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசிவிடவும் வேண்டாங்க. சின்ன பிரச்சனைகளை கூட பெரியதாக எண்ணி பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இரவு நேர பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனம் போன போக்கிலும் இருக்கவும் வேண்டாங்க. கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது. தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க துணிச்சலாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. அதிகார பதவியில இருப்பவர்கள் உதவிகளும் செய்வாங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். முயற்சியினால முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று உற்சாகத்துடன் எந்த ஒரு வேலைகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் முக்கியத்துவத்தை தருவதாகவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அவர்கள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. மன அமைதியும் இருக்கும். பிள்ளைகள் தொடர்பான விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல பதவி உயர்வுகளையும் சக ஊழியர்களுடைய ஆதரவுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதங்களும் நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபார விஷயங்கள்ல பொறுமையாக இருந்து தங்க சாதிக்க வேண்டியதும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்தும் கொள்வீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளும் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்களை மேற்கொள்வதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய கட்டுப்பாடுகளை இழக்கவும் வேண்டாம். உங்களுடைய அணுகுமுறையில பொறுமையாகவும் உறுதியாகவும் இருப்பதும் நல்லது. பணிகள் சுமூகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று உங்கள் துணையை புறக்கணிக்கவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலுமே அவர்களுடைய கருத்துக்களுக்கும் முன்வைத்து செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய எரிச்சல் உணர்வுகளை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. அனைவரிடத்திலுமே கலகலப்பாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கத்தாங்க செய்யும். பயனுள்ள வகையில பணத்தை செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள் மற்றும் தொண்டையில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இது சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழிலுக்கு ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும்.
சகோதரர்களிடத்துல இருந்து வந்த சச்சரவுகளும் நீங்கும். வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அதிகாரிகளிடத்துல நட்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. அரசியல்வாதிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோக உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில யோகமான பலன்களும் இருக்கும். கல்வியில சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். நெருக்கமானவர்களும் என்று உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. அவர்களிடத்துல உங்களுடைய மனதில் இருக்கின்ற கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியினுடைய உள்ளத்தை உணர்ந்து செயல்படுவதும் நல்லதுதாங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து பேசுவதும் நல்லது. என்று திடீர் பணவரவும் இருக்கும். நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த இடத்திற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முடிவுகளும் எடுப்பீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாண்டு வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. புதிய பாதைகள் தென்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல பணிகள் அதிகமாக இருந்தாலும் சோர்வில்லாமல் செயல்பட்டு பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு எதிர்பார்த்தபடியே இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். முக்கியமான வேலைகளை முடிப்பதில் திட்டமிடவும் செய்வீங்க. புதிய வருமான ஆதாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று கூடுதலாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். மற்றவர்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. பலதரப்பட்ட சிந்தனைகளினால குழப்பங்களும் ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பயணங்கள் சார்ந்த செயல்பாடுகளினால விரயங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண சிந்தனைகளும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. இசை கேட்பது போன்றவைகள் இன்று உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணிகள் சுமூகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் இருக்க தங்க செய்யும். திருப்தியான மனநிலையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்க தங்க செய்யும். வீட்டை புனரமைப்பது போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால் வலி முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. என்று மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்ல அதிகமாக கவனத்தை செலுத்துவதும் நல்லது. மற்ற தேவையற்ற கடன்கள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாங்க. அவசிய தேவை ஏற்பட்டால் தவிர இன்று கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். உறவினர்கள் உங்களின் மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலைகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தனவரவும் இருக்கும். பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று மற்றவர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வெளியில் சென்று வரும் பொழுது வீட்டை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. சில சிக்கலான சவாலான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. இன்று விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொண்டு விசேஷமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். சில செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பம் தொடர்பான வேலைகளுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க.
சிலருக்கு தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலும் சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட நன்றாகவும் இருக்கும். எதிர்பார்த்த ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நிதிநிலை முன்பை விட வலுவாகவும் இருக்கும். வேலை அல்லது வியாபாரம் தொடர்பான குழப்பமான சூழல்களும் இருக்கத்தாங்க செய்யும். பணியிடத்துல சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாகவும் இருங்க. அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்களின் மூலமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பயனற்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிந்தனையின் போக்குல கவனமாகவும் இருங்க. இன்று அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தவும் செய்வீங்க. வேலைகள்ல சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல உறுதியும் இருக்கும். இதற்கான வளர்ச்சியும் இருக்கும். நம்பிக்கையுடனும் செயல்பட்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றல் உங்களுடைய பணியில பிரதிபலிப்பதாகவும் இருக்கும். திருமண உறவில மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இதனை மற்றவர்களிடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் காதலுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கையில பணமும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நேர்மையாகவும் செயல்படுவீங்க. சுறுசுறுப்பான மனநிலையுடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வியாபாரத்துல சில சூட்சமங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இது எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பழைய கவலைகளும் நீங்கும். வியாபாரத்துல மிகுந்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை செய்கின்ற இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில ஆட்சியாளர்களின் மூலமாக நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி மக்கள் இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அரசு அதிகாரிகளின் மூலமாக சில உதவிகளும் இருக்கும். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். இதனால் நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. நிதானத்துடனும் மதிநுட்பத்துடனும் செயல்பட்டு எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. தடைகளையும் தாண்டி சில வியூகங்களை அமைக்கவும் செய்வீங்க. சில நேரங்கள்ல ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்ற பெண்களிடத்துல பேசும் பொழுது எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. அளவுக்கு மீறி உரிமை எடுத்துக்கொண்டு பேசிவிடவும் வேண்டாங்க. சற்று விலகி இருப்பதே நல்லது தாங்க. பிள்ளைகள் உங்களுடைய அருமையை புரிந்தும் கொள்வாங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பயணங்களினால புத்துணர்ச்சியும் உண்டாகும். மனைவியின் வழியில ஆதரவாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எந்த ஒரு வேலையுமே உற்சாகத்துடன் முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். சிலருக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். நீண்ட காலமாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில அவசரமான முடிவுகள் எடுக்க வேண்டியதும் இருக்கும். எந்த ஒரு வேலை செய்தாலுமே நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. அரசு தொடர்பான வேலைகளை முடிப்பதுல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. நேர்மறையான சிந்தனைகளுடனும் செயல்படுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மனதுல நினைத்த காரியங்கள் கைகூடியும் வரும். பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். அறிமுகமில்லாதவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கமிஷன் பணிகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். திடீர் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாய் தந்தையின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.